நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் தேவன் கூட்டி தரும்போது நமக்கு என்ன கொடுக்கப்படுது? வாய்ப்பு கொடுக்கப்படுது. எதுக்கு கொடுக்கப்படுது? அவருக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இதுக்கு என்ன தேவைப்படுது? கிருபை தேவைப்படுது. இந்த ஆராதனையை எப்படி செய்யணுமா? பயத்தோட செய்யணுமா? பக்தியோட செய்யணுமா? பயத்தோடையும் பக்தியோடையும் ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபையை பற்றி இருக்க கடவோம். ஆராதனை என்கிற தலைப்புல நாம் தியானிக்கிறதுக்கு கூடி வந்திருக்கிறோம். ஆராதனை என்கிறது ஒன்று புதிய ஒரு காரியம் கிடையாது. நம்ம வழக்கமாக ரெகுலராக செஞ்சிட்டு இருக்கிற ஒரு காரியம்தான். ஸோ அதில் வேத சத்தியத்தின்படி என்ன, அதில் எங்கேயாவது தவறு இருக்குதா என்னங்கிறத நம்ம தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். தெய்வத்தை தொழுது கொள்ளுவது அல்லது சேவிப்பது அல்லது ஆராதிப்பது என்கிறது புதுசாக உள்ள ஒரு காரியம் கிடையாது. கிறிஸ்துவம் மட்டும் இல்லை, நாத்திகர்கள் தவிர தெய்வம் என்று வழிபடுகிற எல்லாருமே ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்குகிறவர்களாக, சேவிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த ஆராதனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நாம் கிறிஸ்துவ ஆராதிக்கிறதுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு. இப்போ கடவுள் தூணில் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லி நம்பி காண்கிற அனைத்தையுமே கடவுள் என்று சொல்லி நம்புகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அப்படி அவங்க நம்புகிறதற்கு அடிப்படையான காரணமே என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னாக்க, மனுஷன் எதையெல்லாம் பார்த்து பயந்தானோ அதையெல்லாம் கடவுள் ஆகிட்டான்னு சொல்லி. அக்கினியை பார்த்து பயந்தா அது அக்கினி பகவானா மாறி போச்சு, சூரியனை பார்த்து பயந்தா சூரிய பகவானா மாறி போச்சுன்னு சொல்லி மனுஷன் எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதெல்லாம் தனக்கு கடவுளாக மாற்றிட்டான்னு சொல்லி. ஸோ அதனுடைய ரிசல்ட்டு 33 கோடி தெய்வங்கள் லிஸ்டில் இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தெய்வத்தை வணங்கினா கூட விடாமல் கண்டினியூஸாக ஒரு செகண்டுக்கு ஒரு தெய்வத்தை வணங்கினா கூட 10.5 வருஷம் ஆகும் அதை முடிக்கிறதுக்கு. அத்தனை தெய்வங்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் இல்லாமல் இன்னும் அடிஷன் கூட இருக்கு. இப்போ நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் பார்த்தோம் சொன்னால், அப்போஸ்தலர் 17:23 அத்தனை பட்டணத்தில் அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இருக்கிற தெய்வம்லாம் பார்த்தாம அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி ஒரு பலிபீடத்தை வச்சிருக்கிறாங்களாம். சப்போஸ் இங்கே எதையாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதையும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தெய்வ வழிபாடு என்கிறது, தேவனை ஆராதிக்கிறது என்கிறது தொன்று தொட்டு மனுஷர் மத்தியில் எப்போவுமே நேச்சுரலாகவே இயல்பாகவே இருக்கிற ஒரு காரியமாக இருக்கு. ஆனால் இப்போ நம்ம நவீன காலத்தில் இருக்கிறோம். இப்போ இன்னொரு விதமான ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டாயிருக்கு. இப்போ இந்த நவீன காலம்னு சொன்னாக்க, முன்னாடியெல்லாம் ஃபோன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போகணும். இப்போ அது கிடையவே கிடையாது. ஃபோன் வந்தால் நம்ம இருக்கிற இடத்துக்கு ஃபோனை கொண்டு வந்து கொடுத்துட முடியும். இல்லை, முன்னாடி அப்படி கிடையாது. ஃபோன் ஃபிக்ஸட் லைன், அது அங்கே தான் இருக்கும். நம்ம தான் ஃபோன் இருக்கிற இடத்துக்கு போகணும். இப்போ ஃபோன் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒயர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னு சொன்னாக்க வண்டியோடைய டியூப் எடுத்து டியூப்பில் பஞ்சர் போடுவாங்க. இப்போ வண்டியெல்லாம் என்ன வண்டியாக வருது? அந்த டயர்லாம் டியூப்லெஸ் டயராக வருது. டெலிஃபோனெல்லாம் ஒயர்லெஸ் டெலிஃபோனாக மாறிடுச்சு. வண்டியெல்லாம் டியூப்லெஸ் டயர் உள்ள வண்டியாக மாறிடுச்சு. சர்ஜரி பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் சர்ஜரி பண்ணுறது ரொம்ப ஒரு வலியும் வேதனையுமான ஒரு காரியமாக இருக்கும். இப்போ அறுவை சிகிச்சை அப்படிப்பட்ட காரியம் இல்லை. அது லேப்ரோஸ்கோபி என்கிற ஒரு சின்ன ஒரு துளை மூலமாக எதை வேணால் செய்து எடுத்துடுறாங்க. இப்போது நம்மளுடைய சர்ஜரியெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பெயின்லெஸ் சர்ஜரியாக மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் ரெக்கவரி டைம்லாம் பெரிய காரியம். இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண அடுத்த நாள் எழுந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிடலாம். சர்ஜரியெல்லாம் பெயின்லெஸ்ஸாக ஆயிடுச்சு. அதே போல் ஒரு மதம் இருக்குது. அந்த மதத்தில் தெய்வம் என்கிறதே கிடையாது. காட்லெஸ் ரிலிஜன் இருக்குது. அதை நம்ம நாத்திகம் என்று சொல்லுகிறோம். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, தெய்வம் இல்லைங்கிற நம்பிக்கையில் அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ காலேஜுக்கு பிள்ளை படிக்க போகுதுன்னு சொன்னால், நம்ம இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆதியிலே தேவன் சொல்லி கொடுத்து அனுப்புனா கூட திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த பிள்ளை தெய்வமே இல்லைன்னு தான் கற்றுக்கிட்டு
வெளியே வருது. அப்போது அது காலேஜ் முடித்து வெளியே வர்றதுக்குள்ள அந்த நாத்திகம் என்கிற அந்த மத நம்பிக்கையில் தேறினதாக வெளியே வந்துடும். இப்போது எப்படி டெலிஃபோன் வந்து கார்ட்லெஸ் ஆகி போச்சோ, எப்படி டயர்லாம் வந்து டியூப்லெஸ் டயராக மாறிச்சோ, சர்ஜரி எல்லாம் பெயின்லெஸ்ஸாக மாறிச்சோ, அதே போல் ரிலிஜனை இப்போது காட்லெஸ் ரிலிஜன் வந்துட்டது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி பலவிதமான தெய்வங்கள் இப்போ அவங்களுக்கு காட்லெஸ்னால் காட் இல்லாமல் இல்லை, அவங்க தங்களை தெய்வமாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். தனக்கு என்ன பிரியமோ அதை செய்வாங்க, தங்களே தொழுது கொள்வாங்க, அவ்வளோதான். இப்போ தெய்வத்தினுடைய வழிபாடுன்னு சொல்லி வரும்போது இப்படி பல வகையாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் வேதத்தின்படி நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறது என்கிறது நாம் எதையோ பார்த்து பயந்ததுனால நாம் தொழுதுகள் ஆரம்பித்தது இல்லை. தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தினதுனால, தேவன் ஆராதனையை நமக்கு தந்ததுனால நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. நாம் யாத்திராகமம் 4வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் வாசித்தோம்னா, யாத்திராகமம் 4:22-23, அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னும் என்னுடைய குமாரன் என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி அவங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லலை. எதுக்காக அனுப்ப சொல்றாரு? எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை நீ அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். ஸோ பார்வோன் இடத்துல ஆண்டவர் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்த காரியமே, என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படி அவங்கள அனுப்பிவிடு என்கிறது. இப்போ அங்கேருந்து ஆண்டவர் அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வந்து மோசே அவர்களை நடத்தி வர்றான். மோசே நடத்தும் போது கர்த்தர் சொன்னார் வந்து சொல்கிறான். இவன் கர்த்தர் இடத்துல பேசிட்டு கர்த்தர் சொன்னார்னு இங்கே வந்து சொல்கிறான். மோசே கர்த்தர் இடத்துல பேசுறது யார் பார்த்தாங்க? யாருக்கும் ஒன்றும் தெரியாது. மோசே வந்து சொல்கிறது தான் கர்த்தர் சொன்னார்னு சொல்லி, இல்லையா? ஆனால் மோசே நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறான். அதனால் அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் அதுக்கு சாட்சி பகர்றதா இருக்கு, இவங்க உண்மையிலேயே கர்த்தருடைய வல்லமையினால் தான் செய்கிறான்னு சொல்லி. இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க முடியாது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி கூட அதிசயம் அற்புதம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க தெய்வத்தோட ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தெய்வம் சொன்னதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கு தங்களை பிரதிநிதிகள் போல காட்டிக்கொள்ளுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் மோசே கூட தேவன் தானே பேசுகிறதை அவர் தானே உறுதி பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 18-19 வசனங்கள்ல, யாத்திராகமம் 20:18-19, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். இதை கர்த்தர் அவங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்றார். எல்லாரும் மலையை சுற்றி நில்லுங்கப்பா, நான் இறங்கி வர போறேன் அப்படின்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேஷனாக பண்ணுறார். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம்னு சொல்லி பயந்து அவங்க தங்களை இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் வல்லமையாய் தன்னை அவர்களுக்கு காட்சியாகவே காண்பிக்கிறார். மலையில் இப்படி ஒரு காரியம் நடக்குது. இவங்க கண்ணால் அதை பார்க்குறாங்க, காதால் கேட்குறாங்க, அதிர்ச்சிக்குள்ள ஆகுறாங்க. வேணாம் மோசே, நீ சொன்னால் போதும், அவர் டைரெக்டாக சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி ஜனங்க சொல்கிறாங்க. ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை கொடுக்கணும்? மோசையை நம்ப மாட்டாங்களா? மோசே தான் அதிசய அற்புதம்லாம் செய்கிறானே, ஏன் தேவன் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்? ஏன் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தாருன்னு சொல்லி உபாகமம் 4வது அதிகாரம் 35-36 வசனங்களில் ஆண்டவரே சொல்றார். உபாகமம் 4வது அதிகாரம் 35-36, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு அது உனக்கு காட்டப்பட்டது. அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எதுக்காக பண்ணாரா? கர்த்தர் தான் தெய்வம், அவர் அல்லாம வேற தெய்வமே கிடையாதுன்னு உறுதியாய் உனக்கு தெரிய பண்றதுக்காக அது காட்டப்பட்டது. ஏன் அதை செய்கிறாரா? உன்னை உபதேசிக்கும்படிக்கும், அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார்.
அக்கினியின் நடுவில் உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். மோசே சொல்லி இல்லை, ஆண்டவர் பேசுனது இவங்களே கேட்டாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ், நம்ப முடியாத, மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தேவன் இதை செய்கிறார். சீனாய் மலையில் இந்த அனுபவத்தை கொடுத்த பின்னால் தான் கர்த்தர் ஆராதனை என்கிறதையும் ஆராதனை முறைமைகள் என்கிறதையும் இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணம் என்று சொல்லி கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் சொல்லப்பட்டது, அது அதுக்கப்புறம் தான் ஸ்தாபிக்கப்படுது. அதில் என்னென்ன வைக்கணும், என்னென்ன செய்யணும், பலிகள்லாம் என்னென்ன பலிகள், அதனுடைய வகைரா என்ன, அதனுடைய வழிமுறைகள் என்ன, அவ்வளத்தையும் இந்த வெளிப்பாட்டுக்கு பின்னால தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ என்னுடைய சேஷ்ட குமாரன் இவனை நீ அனுப்பிவிடு, அவனை என்னை ஆராதிக்கிறதுக்காக அனுப்பிவிடுன்னு தேவன் சொல்லும்போது அனுப்பிட்டு தன்னை வெளிப்படுத்தி தன்னை தொழுது கொள்வது எப்படி என்று சொல்லியும் தன்னை ஆராதிப்பது எப்படி என்று சொல்லியும் அவர் நல்ல ரொம்ப விரிவான ஒரு வெளிப்பாட்டை தருகிறதை பார்க்கிறோம். அதுதான் நம்ம லேவியராகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள புஸ்தகங்கள், அந்த 4 புஸ்தகங்களில் ஃபுல்லாக அதை பார்க்கிறோம். தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். இந்த ஆராதனை முறைமைகள் கண்டினியூ ஆகுது. மோசையில் ஆரம்பித்து கண்டினியூ ஆகுது. ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்படுது. எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு தான் போவாங்க, அங்கே தான் பலியிடுவாங்க. காரியங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. நியாயாதிபதிகள் காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது, ராஜாக்கள் காலத்துலேயும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் தாவீது வரும்போது தாவீதுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன் கர்த்தருடைய பெட்டி திரைகளில் இருக்கணும்? அதுக்கு நானே ஒரு இதில் இருக்கும்போது, அரண்மனையில் இருக்கும்போது கர்த்தருடைய பெட்டிக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டினா என்ன அப்படின்னு சொல்லி அவன் ஒரு தேவாலயம் கட்டுறதுக்கு ஆசைப்படுறான். தேவன் அந்த ஆசையை அங்கீகரிக்கிறார். தாவீதுக்கு அடுத்து சாலமோன் எழும்பும்போது சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். ஸோ ஆசரிப்பு கூடாரம் என்னவா மாறிடுச்சு? தேவாலயமா மாறிடுச்சு. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் பலியிடப்பட்டது காரியங்கள், பண்டிகை காரியங்கள், மற்ற எல்லா காரியங்களும் இப்போ எங்கே செய்யப்படுது? தேவாலயத்தில் செய்யப்படுது. இப்போ தேவாலயத்தை மையமாக கொண்டு தான் மொத்த இஸ்ரவேலருடைய ஆராதனைகள் நடக்குது. அவன் இஷ்டப்பட்ட இடத்துலலாம் பலியிட முடியாது. இங்கே தேவாலயத்தில் தான் பலியிடணும். அது என்ன பலியாக இருந்தாலும் சரி. ஸோ பண்டிகைகள் எல்லாம் இங்கே தான் ஆசரிக்கணும். இது கர்த்தர் நியமித்த முறை. இது மோசையில் ஆரம்பித்து நியாயாதிபதிகளில் வந்து அதுக்கப்புறம் ராஜாக்களில் வந்து அப்படியே கடந்து வந்து கிறிஸ்துவின் நாட்கள் வரைக்கும் வருது. இப்போ கிறிஸ்துவின் நாட்களில் வரும்போது கிறிஸ்துவுக்கு பின்னால் ஒரு பெரிய மாற்றம் வருதுன்றதை ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு தான் போகணும், அங்கே தான் ஆராதிக்கணுங்கிறத பற்றி சர்ச்சை கூட உண்டு. நாங்கள் ஏன் அங்கே தான் போகணும், ஏன் அங்கே தான் ஆராதிக்கணும்னு சர்ச்சை கூட உண்டு. அந்த சர்ச்சையை தான் நம்ம யோவான் 4வது அதிகாரத்தில் அந்த சமாரிய ஸ்திரீ சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 4வது அதிகாரம் 19-20 வசனங்கள். யோவான் 4:19-20. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். இப்போ அந்த என்ன சொல்றது, அந்த சர்ச்சையை அவர் எழுப்புகிறார். எங்க பிதாக்கள் இங்கே தொழுது கொள்றாங்க, ஆனால் நீங்க எல்லாம் வந்து எருசலேமுக்கு தான் வரணும்னு சொல்றீங்களேன்னு சொல்லி சொல்றார். ஆண்டவர் அந்த பிரச்சனையில் இதுதான் தீர்வு அதுதான் தீர்வுன்னு சொல்றதுக்கு பதிலாக இது மொத்தமாகவே மாறப்போகுதுன்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 21-24 வரைக்கும் பார்த்தோம் சொன்னா, யோவான் 4:21-24 வரைக்கும். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்போ இந்த சின்ன பேசேஜில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறார்? எருசலேமில் வந்து தேவாலயத்தில் தான் ஆராதிக்கணும் என்று 100கணக்கான வருஷங்களாய் கடைபிடிக்கப்பட்டு வந்த காரியத்தை சாதாரணமாக மாற்றிடுறாரு. என்ன சொல்றாரு? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும்
காலம் வரும். எப்ப வரும்? இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்றார். இப்போ கிறிஸ்துவுக்கு முன்னால இருந்த ஆராதனை, தேவன் வெளிப்படுத்தின ஆராதனை, தேவன் கற்றுக் கொடுத்த ஆராதனை, அது ஆலயத்தை மையமாக வைத்த ஆராதனை. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் அது தேவாலயமாய் மாறி கிறிஸ்து வரைக்கும் அது தொடர்ந்து வருது. எங்க துவங்கச்சின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் தன்னைத்தானே மலையில ஜனங்களுக்கு நேரடியாய் தன்னை வெளிப்படுத்தி, நான் தான் தேவன், என்னை எல்லாமே வேற தேவனே கிடையாது என்கிறத நிரூபணம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஆராதனை முறைமைகளை அவங்களுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க அதை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. இதுதான் காரியம். இப்போ இது கிறிஸ்துவுக்கு முன் இருக்கு. கிறிஸ்துவுக்கு பின் காரியம் என்னவா மாறுதான்? பிதாவை எருசலேம்ல மாத்திரம் இல்லை, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி அவர் கம்ப்ளீட்டா மாத்துறார். இப்ப இந்த ரெண்டு காரியங்கள் இருக்குல்ல, கிறிஸ்துவுக்கு முன் உள்ளதுக்கும் கிறிஸ்துவுக்கு பின் உள்ளதுக்கும் இருக்கிற வித்தியாசம் எப்படிப்பட்டது, அதனுடைய அதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டோம்னா அந்த ஒப்பீடு எப்படி இருக்கும்னு சொல்லி எபிரேயர் 12வது அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எபிரேயர் 12வது அதிகாரம் 18 to 21 வரைக்கும் அவங்களுக்கு சீனாய் மலை பக்கத்துல அவங்க பெற்ற அந்த வெளிப்பாடு, தேவன் தந்த அந்த தரிசனம், அதனுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி விவரமாய் சொல்றதை பார்க்கலாம். 12வது அதிகாரம் 18 to 21 வரைக்கும். அதே சமயம் 22 to 24 வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பின் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனைன்னு சொல்லி அந்த கிறிஸ்துவுக்கு முன் உள்ளதோட சேர்த்து ஒப்பீடு செய்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். நான் 18 வாசிக்கிறேன். இது கிறிஸ்துவுக்கு முன் நடந்த காரியம், சீனாய் மலை அடிவாரத்தில் நடந்த காரியம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகள் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படாதபடி வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. ஓகே, இது அன்னைக்கு சீனாய் மலையில அவங்க அனுபவித்த அனுபவம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது உங்களுக்கு எனக்கு இருக்கிற அனுபவம் எப்படி இருக்கா? நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்காரமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அவங்க அங்க போய் சேர்ந்தாங்க. அது அவங்களுடைய அனுபவம். இது கிறிஸ்துவுக்கு முன் இருந்த ஆராதனையினுடைய காரியம், அடிப்படை. நம்முடைய அடிப்படை எதுல இருக்கான்? கிறிஸ்துவில் இருக்கான். இதை அதோட ஒப்பிட்டு அதை விட இது எவ்வளவு மேலானது என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ கிறிஸ்துவுக்கு பின் இதுதான் காரியம்னு சொல்லி சொன்னாக்க, எருசலேம்ல மட்டும் இல்லை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லும்போது அதனுடைய மாற்றம் எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டை எடுத்து எங்க படிச்சாலும் சரி, தேவாலயம் 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 தேவாலயம்ங்கிற வார்த்தை கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். அதுதான் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கும். அதுதான் மையமே. மற்ற எல்லா காரியம் அதை சுற்றி தான் வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆலயம் என்கிற கட்டடமே கம்ப்ளீட்டாக இருக்காது. அது அப்படியே டோட்டலாக மாறி போயிடும். இங்கே தேவாலயம்னு சொல்லும்போது வேற ஒரு காரியத்தை தான் தேவாலயம்னு சொல்றதை பாருங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்தந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொரு தனி நபரை பார்த்து வேதம் சொல்லுது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கு. சரி, சாலமோன் தேவாலயத்தை கட்டினப்போ அந்த தேவாலயத்துக்காக ஜோம் பண்ண, அந்த ஜோம் பண்ணும்போது அவன் சொல்றான், இங்கே ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உங்களுடைய செவிகள் கேட்கிறவைகளுமாய் இருக்கட்டும். தப்பு செஞ்சாங்கன்னா இங்கே வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் தேவன் தயவு பாராட்டுவார், இது செய்வார் அது செய்வார்ன்னு சொல்லி தேவ பிரசனம் அங்கே இருக்கும், ஜனங்கள்லாம் அங்கே தேடி வரணும்னு சொல்லி. இப்போ இங்கே கம்ப்ளீட்டாக மாறிட்டு தேவாலயம் என்கிற அந்த கட்டடமே எடுத்து போகப்பட்டுட்டு நம்மை பார்த்து வேதம் சொல்லுது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. இதை இன்னொரு இடத்துலையும் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் பேக்ரவுண்டு, இதுதான் அடிப்படை. என்ன அடிப்படை? நம்முடைய ஆராதனை மற்றவர்களுடைய ஆராதனை மாதிரி கிடையாது. மற்றவங்க தங்க மனசுக்கு நினைச்ச மாதிரி இவங்க எதை தெய்வம் நினைச்சாங்களோ அந்த தெய்வத்தை எப்படி கும்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களுடைய காரியம். இது நம்மளுடைய ஐடியா கிடையாது. இது தேவன் தன்னை வெளிப்படுத்தி தன்னை எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லி அவர் கொடுக்கிற நியமங்களின் அடிப்படையில் உள்ளது. அந்த நியமம் முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் தேவாலயமாய் மாறுச்சு. ஆனால் கிறிஸ்துவின் வருகையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம்னா, அந்த தேவாலயம் என்கிற கான்செப்டே அந்த கட்டடத்தை முக்கியத்துவத்தை எடுத்து போட்டு நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இது காரியம் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம மத்தியில் தேவாலயங்கள் இருக்குது, ஆராதனைகள் இருக்குது. இப்போ கொஸ்டின் இதுதான், இப்போ இதுதான் கான்செப்ட், இதுதான் வேதம் சொல்லுதுன்னு சொன்னாக்க நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் செய்கிறது வேதத்தின்படி எவ்வளோ தூரத்துக்கு சரியானது என்று சொல்லி. இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தேவாலயம் என்கிற வார்த்தையே இல்லாமல் போயிட்டு அதுக்கு பதிலாக சபை என்கிற வார்த்தை புதுசாக அறிமுகப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் அந்த சபைன்றது அவ்வளோவா வராது, எங்கேயாவது 1-2 இடத்துல வரும், அவ்வளோதான். ஆனால் இங்கே திரும்ப திரும்ப சபை என்கிற வார்த்தை வரும். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால சம்பாதித்த சபை என்று சொல்லி அப்போஸ்தலர் 20-28 இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை அவர் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார். அது பெரிய விஷயம், அந்த சபையை அவர் சம்பாதித்திருக்கிறார். இப்போ இந்த சபைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு கிரேக்க பதம், புதிய ஏற்பாடு ஃபுல்லாக கிரீக் தானே, இதோட கிரேக்க பதம் எக்லீசியா என்கிற வார்த்தை. இந்த எக்லீசியா என்கிற வார்த்தை என்னன்னு சொன்னாக்க இது ஒரு கட்டடத்தை குறிக்கிற காரியம் இல்லை, இது ஒரு ஜனக்கூட்டத்தை குறிக்கிற காரியம். எக்லீசியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு கால் அவுட், டு கால் அவுட், டு கேதர், அதாவது கூடி வரும்படி எல்லாரையும் அழைக்கிற, அழைப்பின் நிமித்தம் கூடி வருகிற ஒரு கூட்டத்தை பற்றி பேசுகிற காரியம். இப்போ இதை வில்லியம் டிண்டேல் என்கிறவர் அவருடைய வேதாகமத்தில் கான்கிரிகேஷன் என்று அவர் மொழிபெயர்க்கிறார். இந்த சபை என்கிற வார்த்தை அவர் என்னன்னு சொல்றாரு, கான்கிரிகேஷன், கூடி வருகிறது. மற்றொரு ஆங்கில பதம் என்ன பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா அசம்பிளி. இந்த அசம்பிளியும் என்னதான் அர்த்தம், எல்லாரும் அசம்பிள் ஆகிறது, எல்லாரும் கூடி வருகிறது. இப்போ நான் ஒரு தேவாலயம், நீங்க ஒரு தேவாலயம், அவங்க ஒரு தேவாலயம், அவங்க ஒரு தேவாலயம்னா தேவாலயங்களா இருக்கிற நாம் எல்லாரும் ஒன்றாய் கூடி வருகிறதை பற்றி சபைன்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்கே கட்டடங்களை ஆலயம் என்று குறிப்பிடலை. நாம் திருச்சபைகள் என்று சொல்லி பேர் வச்சா கூட அதை தேவ ஆலயங்கள் என்று சொல்லி நம்ம அறியாமல் சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆலயங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே முக்கியத்துவத்தை நாமும் இன்றைக்கும் ஆலயங்கள் என்கிற கட்டடத்துக்கு கொடுக்குறவங்களா இருக்கிறோம். ஆனால் இந்த கான்செப்ட், பழைய ஏற்பாட்டின் கான்செப்ட்,
கிபியில் அது கிடையாது. கிறிஸ்துவுக்கு பின் கான்செப்ட் மாறிடுச்சு. நீங்களும் நானும் தான் ஆலயம். ஆனால் இந்த ஐக்கியத்துக்கு பேர் என்னது? சபை. நாம் கூடி வருகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நமக்கு ஃபெசிலிட்டிஸ் தேவை, அதெல்லாம் நம்ம கொண்டு பண்ணுகிறோம். இதை சபையாக நாம் கூடி வருகிற ஒரு ஸ்தலம், அவ்வளவுதான். இப்போ இந்த சபையிலே நாம் கூடி வரும்போது நமக்கு ஆராதனை முறைமைகள் என்று சொல்லி நாம் வைத்திருக்கிறோம். ஆராதனை நேரங்கள் என்று வைத்திருக்கிறோம். இந்த ஆராதனை நேரங்களில் பாடல் ஆராதனை என்று ஒரு பகுதி வைத்திருக்கிறோம், துதி ஆராதனைன்னு ஒரு பகுதி வைத்திருக்கிறோம். இதெல்லாம் ஆராதனையுடைய பகுதிகளாக நாம் வைத்து ஆராதிக்கிற நேரமாய் நாம் அதை செய்கிறோம். இதை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம மினிமம் வாரத்துக்கு ஒரு முறை கூடி வரணும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்குறோம். வாரத்துக்கு ஒரு முறையை விட அதிகமாக கூட கூடி வந்தால் நல்லா இருக்கும். ஃப்ரைடேஸில் கூடி வராங்க, வெட்னஸ்டேஸில் கூடி வராங்க, சாட்டர்டேஸில் கூடி வராங்க, சிலர் மென்ஸ் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப் இதெல்லாம் வச்சு கூடி வராங்க. ஸோ இதெல்லாம் வர முடியலன்னா அட்லீஸ்ட் சண்டே டு சண்டே அந்த ஆராதனைகளில் தவறாமல் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்படுது. இந்த சபை கூடி வருகிறது ரொம்ப முக்கியமானது. இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வசனத்தை பயன்படுத்துகிறது உண்டு. வேதம் சொல்லுகிறது தான், வேதத்தில் அப்படி தான் இருக்குது. எங்கே இருக்குது அந்த வசனம்? எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று சொல்லி அந்த வார்த்தை. அதனால எதை விட்டு விடக்கூடாது? சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. அப்படி நம்ம கூடி வருகிற அந்த நேரத்தில் எல்லாரும் கூடி வருகிறதுக்கு பிரயாசப்படணும். சிலர் என்ன செய்கிறாங்க? அதை விட்டுட்டாங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸை அவங்க கவனிக்கல, அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சபை கூடி வருதல அலட்சியம் பண்றாங்க. நீங்க அப்படி இருக்காதீங்க, சபை கூடி வருதல் அவங்க விட்டது போல நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி இந்த வசனம் நம்ம உற்சாகப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இது சரியான ஒரு காரியம். சபை கூடி வருகிறது முக்கியமான காரியம், நல்லது தான். ஆனால் சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. இப்போ இன்னைக்கு சபை கூடி வருது. சபை கூடி வந்து எதுக்காக கூடி வருதுன்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சண்டே மார்னிங் எவ்ரி சண்டே விடாமல் வருஷம் பூரா நம்ம சபை கூடி வருதலுக்கு வரோம். என்ன ஆனாலும் சரி அந்த அந்த சர்ச் வந்து சண்டேஸில் அந்த டைமில் கண்டிப்பாக சர்வீஸ் நடக்கும். எனக்கு நினைவு தெரிஞ்சு, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நினைவு தெரிஞ்சில்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதலாம் உலகப் போர், ரெண்டாம் உலகப் போர் அப்போ கூட ஆராதனைகள் தடைப்படலை. ஆனால் 2020 மாசக்கணக்காக ஆராதனைகள் இல்லாமல் தடைப்பட்டு போச்சு. ஸோ இதை ரொம்ப ஒரு ஃபீலிங்காக எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. ஐயோ ஆராதனை பாதிக்கப்பட்டுச்சு பிரதர், எப்படி இதுன்னு. உலகப் போர் அப்போ கூட மூடல ஆராதனை, அப்போ எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு வியாதி வந்து பரவுதுன்னு ஒன்று தேவாலயங்கள்லாம் மாத கணக்கில் மூடப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி மூடப்படுகிறதையோ அல்லது ஆராதனை இல்லாமல் போகிறதையோ நம்ம ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அது வேணும்னு சொல்லி நம்ம இது செய்கிறோம். ஸோ நீங்கள் நேராக வர முடியலன்னா கூட ஆன்லைன்லேயாவது பங்கு பெறுங்கன்னு சொல்லிட்டு நம்ம டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு போய் நம்ம அதை லைவ் டெலிகாஸ்ட் கூட பண்ணோம், அல்லது ரெக்கார்ட் பண்ணதை நம்ம போட ஆரம்பித்தோம், எதையோ பண்ணோம். ஓகே, இப்போ ஆராதனைன்னு கூடி வருகிறோமே, என்ன செய்கிறோம்? அது முக்கியமான காரியம் இல்லை. கூடி வர்றது நல்லது தான். கூடி வர்றது எதுக்காக கூடி வரோம், என்ன செய்கிறோம்? இப்போ அந்த கூடி வருகிறதை நம்ம என்ன டைமிங்னு சொல்கிறோம்? ஆராதனை நேரம்னு சொல்கிறோம். சர்வீஸ் டைமிங், ஆராதனை நேரம். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் போர்ட்லேயே போட்டிருப்போம், எல்லா சபையிலையும் போட்டிருப்பாங்க. இப்போ அப்படி உள்ள வரும்போது அங்கே கூடி வந்தது நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னாக்க அங்கே தான் பிரச்சனையே வருது. இப்போ நம்ம எதுக்கு கூடி வந்திருக்கிறோம்னு தெரியாமல் நம்ம கூடி வந்துக்கிட்டு இருந்தால் அர்த்தம் கிடையாது. எதுக்கு கூடி வந்திருக்கோம்னு தெரியணும், அதை முடிச்சுட்டு நம்ம போகிறவங்களா இருக்கணும். இல்லை, இப்போ திருமண வரவேற்புக்கு போனோம்னா எதுக்கு போயிருக்கோம்? பொண்ணையும் பிள்ளையும் வாழ்த்துறதுக்கு போயிருக்கிறோம். ஸோ நம்ம போகிறது காரணம் இருக்குது, அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்த விஷயம் முடிஞ்சுதுன்னு சொல்லி திரும்பி போகிறோம். ஸோ நம்ம ஆராதனைன்னு கூடி வந்தோம்னா எதுக்காக வந்தோம்னு தெரியணும், அதை செய்து முடித்தவர்களாம் நம்ம திரும்பி போகணும். ஸோ எதுக்கு கூடி வந்தோம்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால் தேவனை ஆராதிக்கன்னு சொல்லிடுறாங்க. ஆராதனை நேரம் எதுக்காக? தேவனை ஆராதிக்க. நம்முடைய ஆண்டவர் தேவனை ஆராதிக்கிறத பற்றி என்ன சொன்னார்? பிதாவை
எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொன்னார். அப்புறம் சண்டே நாள் காலையில் ஒரு 7லேருந்து 10 மணி வரைக்கும் சர்வீஸ் டைம்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரம். வாரத்துக்கு அந்த 3 மணி நேரம் ஆராதனை நேரமாக இருக்கிறத பற்றி தான் ஆண்டவர் சொன்னாரா, அல்லது 24 மணி நேரமும் ஒவ்வொரு வாரம் ஃபுல்லாகவும் ஒவ்வொரு நாளும் 365 நாளையும் அவர் சொன்னாரா? நாம் என்ன சொல்கிறோம், ஆராதனைன்னு ஒரு டைம் வச்சுருக்குறாங்க, அந்த டைமுக்கு பில்டிங் கதவை திறப்போம், எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாம் கூடி தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை ஆராதிப்போம். இப்போ தேவனை ஆராதிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம டைமிங் ஒதுக்கி கூடி வந்துட்டோம் பார்த்தீங்களா? அப்போ மற்ற நேரமெல்லாம் என்ன ஆகுது, ஆராதனை இல்லாத நேரமாக ஆட்டோமேட்டிக்காக, மீனிங் அப்படி தானே, இது ஆராதனை நேரம்னா அதெல்லாம் ஆராதனை இல்லாத நேரமாக மாறி போகுது. இப்போ இந்த ஆராதனை நேரத்திலேயே நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது. பாடல் ஆராதனைன்னு ஒரு பகுதி இருக்குது, துதி ஆராதனைன்னு ஒரு பகுதி இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி, இதனுடைய டெவலப் ஆகிறதுக்கே காரணம் என்னன்னு சொன்னால், இந்த கூடி வர்றோம் பார்த்தீங்களா, இப்படி வரும்போது அவங்க தேவ பிரசன்னத்தை உணரணும், இல்லை தேவ பிரசன்னத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் அவங்கள அதில் லீட் பண்ணுறதுக்காக அவங்க கர்த்தருடைய பிரசன்னத்தினால பலப்பட்டவர்களாக இங்கிருந்து திரும்பி போகணும்னு சொல்லி அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவங்கள உற்சாகப்படுத்தி பாட்டு பாடி மனம் விட்டு கர்த்தரை துதிக்கிறதுக்கு அவங்கள பழக்குவிச்சு அந்த ஒரு ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் அல்லது 45 மினிட்ஸ் எதுக்காக பயன்படுத்தப்படுது? எக்ஸாக்டாக இந்த காரணத்துக்காக தான் பயன்படுத்தப்படுது. இப்போ இதில் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், முன்னாடியெல்லாம் யூத் ஃபெலோஷிப் எல்லாம் நடத்துறதுக்குன்னு சொல்லி ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்கள யூத் பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போது வர்ஷிப் நடத்துறதுல தாளந்து உள்ளவர்களாக இருக்கிறவங்கள வர்ஷிப் பாஸ்டர்ஸாக சர்ச் அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆராதனை நடத்தும் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க மைக்கை பிடிச்சாங்கன்னா எப்படியெல்லாம் சொல்லலாம், என்னெல்லாம் சொல்லலாம், எப்படியெல்லாம் ஆராதிக்க வைக்கலாம், ஜனங்களை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட, அந்த பிரசன்னத்தை அப்படியே இறக்கணும். இங்கேருந்து வெளியே போகும்போது அப்பா என்ன மாதிரி இருந்தது தெரியுமா இன்றைக்கி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போகணும். இப்போது இங்கே வந்துட்டு அவங்க திரும்பி போகும்போது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் திரும்பி போகணும். அதுதான் இங்கே ஊழியம் செய்கிறவங்களுடைய நோக்கம். அவங்கள அப்படியே அந்த பரவசத்தில் அந்த அனுபவத்தில் அவங்கள நடத்தணும். ஆண்டவரை அப்படி பார்த்ததாகவும் உணர்ந்ததாகவும் அந்த ஒரு பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் இருந்து கழித்ததாகவும் அவங்க திரும்பி போகணும்னு சொல்லி, இப்படி கொஞ்ச நேரம் கர்த்தரோட இருக்கிறது தான் கிறிஸ்தவமானு கேட்டோம்னா அங்கே தான் கொஸ்டின் வருது. அது கொஞ்ச நேரம் இருக்கிற அனுபவம் கிடையாது, அது 24 மணி நேரம் அனுபவம். நான் கர்த்தரை எப்போ துதித்து எப்படி இருக்கணுமா, என் நாவு அவருடைய துதியை எப்படி சொல்லணும்னு சொன்னான் தாவீது, நாள் முழுவதும் சொல்லணும்னு சொல்கிறான். அவன் ஒரு ராஜா, அவன் ஒரு அரசியல் தலைவன், அவனுக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கும், இல்லை பர்சனல் லைஃப்க்கே டைம் இருக்காது, அதில் அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு டைம் இருக்கு. அவன் சொல்கிறான் என் நாவு கர்த்தருடைய துதியை நாள் முழுதும் சொல்லணும்னு சொல்கிறான். இல்லை இப்போ கர்த்தரோட 24 hours இருக்கிற அனுபவத்தை பற்றி நம்ம பேசாமல் ஒரு வாரத்தில் 3 மணி நேரத்தை பற்றி பேசுகிறோம். அந்த 3 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு 3/4 மணி நேரம் ரொம்ப முக்கியமான நேரம், அதுதான் கர்த்தரோட இருக்கிற அனுபவம்னு சொல்லி நாம் அதை அப்படி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் இது போதும், இதுதான் ஆராதனைன்னு சொல்லி ஒரு கற்பனைக்குள்ளே வந்துடுறோம். சபை கூடி வருதல் இதுக்காக இல்லைங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆராதனை நேரம்னு சொல்லி வைக்கிறோம்ல, இதுதாங்க டைமிங், இந்த டைமில் தான் தேவனை ஆராதிக்கிறோம்னு சொல்லிட்டு, ஆராதனைக்கு இங்கே தான் நம்ம வரணும்னு இல்லை, இங்கே வந்து தான் ஆராதிச்சா தேவனை ஆராதிக்க முடியும்னு இல்லை. அது பழைய ஏற்பாட்டு கான்செப்ட். ஆராதிக்கிறது எங்கே வேணாலும் ஆராதிக்கலாம் தான் ஆண்டவரே சொல்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்குன்னு சொல்லி. அப்புறம் எதுக்குங்க கூடி வரோம்? நாங்கள்லாம் வீட்லேயே இருந்துக்கோம்ல, குளிச்சு ட்ரெஸ் மாற்றி காலங்காத்தால் கிளம்பி ஓடி வர்றது, வாரம் பூரா வேலைக்கு ஓடி போயிட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்காமல் ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கணும், நாங்கள் பேசாமல் வீட்டில் இருக்கிறோம்னு சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுது சபை என்ன செய்யணுமா, கூடி வரணும்னு சொல்லியிருக்கு. கூடி வருதலை விட்டாங்க சிலர், நீ அப்படி விட்டுறாதேன்னு இருக்கு. கொஸ்டின் நான் என்ன கேட்குறது, ஏன் கூடி வருகிறோம்? ஆராதனைக்காக கூடி வருகிறோம்னு சொல்கிறது ராங் ஆன்சர். அது அப்படி சொல்லலை.
இப்போ ஏன் கூடி வருகிறோம்னு அந்த வசனமே சொல்லுது. அந்த வசனத்துக்கு திரும்பி போவோம். 24:25 எபிரேயர் 10:24-25. இப்போ 24 முடியும் போது அது ஃபுல் ஸ்டாப்பில் முடியுதா அல்லது செமிகாலனில் முடியுதா? செமிகாலனில் முடியுது. செமிகாலனில் முடிஞ்சால் என்ன அர்த்தம்? அந்த சென்டென்ஸு முடியல, அந்த சென்டென்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ 24ம் 25ம் ஒரே சென்டென்ஸ். நம்ம 25வது வசனத்தில் உள்ள சபை கூடி வருவதை சிலர் விட்டு விட போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள்ன்றது 25வது வசனத்தில் உள்ள ஒரு பகுதி. ஒரு சென்டென்ஸினுடைய பின்பகுதியில் ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு தான் வசனமாக சொல்லி அதை சத்தியமாக போதிச்சு அதை நம்ம அறிவுறுத்தி வருகிறோம். இல்லை சபை கூடி வரல விட்டுறக்கூடாது, நீ ஏன் பிரதர் வரல சர்வீஸுக்கு, இப்படி வராமல் போனால் கத்தரை விட்டு நீ விலகி போயிடுவேன்னு சொல்லி நம்ம உற்சாகப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்கிறோம் இல்லையா? இப்போ 24யும் 25யும் சேர்த்து வாசித்தா அந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா சபை கூடி வருதல் எதுக்காகன்னு பேசுது. நான் வாசிக்கிறேன் 24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இப்ப சபை கூடி வருதல் எதுக்காக இருக்குதா? புத்தி சொல்லுகிறதுக்காக இருக்குதா, ஆராதிக்கிறதுக்காக இருக்குதுன்னு நம்ம ஏமாத்தி கொள்ளக்கூடாது. ஆராதிக்கிறது நீங்க வீட்டிலேயே ஆராதிக்கலாம், அதுக்கு இங்க கூடி வர வேண்டியதில்லை. ஆனா புத்தி சொல்லுகிறது எங்க தான் கிடைக்கும்? சபையாய் கூடி வரும்போது தான் புத்தி சொல்ல வாய்ப்பு உண்டாகும். இந்த புத்தி சொல்லுகிறது எதுக்காக புத்தி சொல்றாங்க? நாம் சபையாய் கூடி வரும்போது நாம் என்ன செய்கிறோமா? ஒருவரை ஒருவர் கவனிக்கிறோமா? ஒருவரை ஒருவர் கவனிச்சு அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி புத்தி சொல்றாங்க. இப்போ அன்புனா என்னது? அன்புனா நமக்கு தெரியும், தேவன் அன்பாகவே இருக்கிறான் தெரியும், தேவன் இடத்துல நாம் அன்பு கூறணும்னு தெரியும், மற்ற மனுஷன் இடத்துல நம்ம இடத்துல அன்பு கூறப்போல அன்பு கூறணும்னு தெரியும். அன்பு ஆவியின் கனின்னு நமக்கு தெரியும். அன்பினுடைய முக்கியத்துவத்தை புதுசாக சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த அன்புக்கு ஏவப்படும்படி உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா அக்கிரமம் மிகுதியாகும் போது என்ன குறையுதான்? அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்போ வாழ்க்கையில் நம்ம போய் உலகத்தில் நம்முடைய சவால்களை நம்ம சந்திக்கும் போது அந்த அன்பு பாராட்டுறதுக்கு இடமே இருக்காது. அப்படிலாம் இருந்தால் நம்மளை இழிச்சவாயன்னு நினச்சிக்கிறானுங்க. அது மாதிரி ரொம்ப கஷ்டம். அது ஒரு எதிர்நீச்சல் போடுகிற அனுபவம். அப்போது யாராக இருந்தாலும் அங்கே அவங்களுக்கு ஊக்கப்படுத்துதல் உற்சாகப்படுத்துதல் தேவைப்படுது. அதனால் என்ன செய்யணுமா? அன்புக்கு ஏவப்படும்படி அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? புத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ரெண்டாவது என்னது? நற்கிரியைகள் செய்கிறதுல நாம் பெருகுகிறவர்களாக இருக்கணும். நம்ம ஓகே நேற்று வரைக்கும் நான் இப்படியெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லி நேற்று செஞ்சதே இன்னைக்கு பேச முடியாது. நான் நேற்றும் செஞ்சிருக்கணும், இன்னைக்கும் செஞ்சிருக்கணும், நாளைக்கும் செஞ்சிருக்கணும். சொல்ல போனால் நற்கிரியையில் நான் பெருகி வரணும். போன வருஷம் செஞ்சதோட இந்த வருஷம் இன்னும் அதிகமான நற்கிரியை செய்கிறவனா நான் இருக்கணும். இப்போ நான் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி நான் என்ன செய்யணுமா? புத்தி சொல்லப்படணுமா? இப்போ நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து இதுக்காக புத்தி சொல்லணுமா? இந்த புத்தி சொல்றதுல ஒரு தீவிரம் இருக்கணும்னு வசனம் சொல்லுது. ஒரு அர்ஜென்சி இருக்கு, ஒரு அவசரம் இருக்கு. என்ன அவசரம் தெரியுமா? கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அந்த டேட்டு கிட்ட வர அவசரம் கூடுதா? ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம். ஆனால் டேட்டு கிட்ட வர அதனுடைய அவசரம் அதிகமாகும். அதே மாதிரி தான் நாளானது சமீபித்து வருகிறது. டெய்லி ஒவ்வொரு வருஷம் போகும்போது நாளானது சமீபித்து வருது. எந்த நாள்? நியாய தீர்ப்பு என்னும் மகா நாள் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு. நாளானது சமீபித்து வருகிறத பார்க்குறோம் இல்லை? பார்க்கும்போது என்ன செய்யணுமா? எவ்வளவாய் சமீபித்து வருதோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்ல. இப்போ சபை கூடி வருதலுடைய அவசியம் என்னது?
அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் பார்த்து புத்தி சொல்றதுக்காக நாம் கூடி வருகிறோம். இப்போ நம்ம கூடி வரும்போது போன வாரம் வரைக்கும் நாம் இதெல்லாம் செய்தோம், இந்த வாரம் நாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கொண்டவர்களாக நாம் வெளியே போகணும். அதுக்காக தான் ஆராதனை. ஒரு பரவச அனுபவத்துக்காக இல்லை. எப்படி இருந்துச்சு தெரியுமா இன்னைக்குன்னு சொல்றதுக்காக இல்லை. சரி, இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நம்ம அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பரவச அனுபவத்துக்கெல்லாம் லிமிட்டேஷன் இருக்கு. இந்த பரவச அனுபவத்தில் அப்படியே என்னுடைய துக்கங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணேன். சொல்லப்போனால் நான் சுகமடைஞ்சிட்டேன், என்னுடைய வியாதி என்னை விட்டு போயிருச்சு, தெய்வ பிரசன்னத்தில் எனக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்ம மாத்திரை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மாத்திரை எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் தலைவலி தெரியாது. அப்படி தானே? ஜுரத்துக்கு மாத்திரை போட்டால் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை போட சொல்கிறாங்க? 6 மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை போடணும். பேராசிட்டமால் போட்டால் ஒன்ஸ் இன் 6 hours போடணும், 24 hours 4 போடணும். இப்போ நான் காலைல 10 மணிக்கு போட்டேன்னா அரை மணி நேரத்தில் என் ஜுரம் குறைஞ்சிரும். அதனால் எனக்கு விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்லி இல்லை. அந்த 6 மணி நேரம் குறையும் போது, முடியும் போது, அந்த மாத்திரையினுடைய எஃபெக்ட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்ள அந்த ஜுரம் மறுபடியும் வந்துடும். இப்போ இது எனக்கு விடுதலை கொடுத்துச்சின்னு இல்லை, அது என்ன செஞ்சிருக்குது, தற்காலிகமாக எனக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்குது, அவ்வளவுதான். எனக்கு கியூர் கொடுக்கல. இப்போ இந்த மாதிரி பரவச அனுபவங்கள் எக்ஸாக்டாக இதை தான் செய்யுது. இந்த 3 மணி நேரத்தில் அந்த பரவச அனுபவத்தில் நான் இப்படி அப்படின்னு சொல்கிறவங்க கம்ப்ளீட்டாக கியூர் ஆனவங்களை பார்த்துருக்கீங்க. நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா தெரியும், எல்லாம் நல்லா இருந்தது பிரதர், பக்காவாக ஃப்ரீ ஆகிட்டேன், நல்ல ரிலீஃப் இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் திரும்பி வந்துச்சு. அப்படி தான் வரும். மாத்திரையோட எஃபெக்ட் குறைஞ்சதுன்னா எல்லாம் திரும்ப வரும். திரும்ப வரும்போது என்ன செய்யணும்? அடுத்த மாத்திரையை போட்டுக்கணும். இப்போ இது தேவ கிரியை இல்லை, இது நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். இந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்டை நாம் கர்த்தருடைய பிரசன்னம்னு சொல்லி நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அப்படி ஏமாற்றி கொள்ளுகிறதுக்கு ஜனங்க ரெடியாக இருக்கிறதுனால ஏமாற்றுகிறதுக்கு என்று சொல்லி ஊழியங்களும் எழும்பிடுச்சு. வா உன்னை ஆண்டவர் பிரசன்னத்தில் நடத்துறேன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர்லாம் கியூர் கொடுத்தாருன்னா கை இல்லாதவனுக்கு கை வந்துடும். புரியுதுங்களா? வெறும் தலைவலி வயிற்று வலி போகிறது இல்லை, கை இல்லாதவனுக்கு கை வந்துடும், கால் இல்லாதவனுக்கு கால் வந்துடும், கண் இல்லாதவனுக்கு கண் கிடைச்சிடும். அப்படி ஒரு நாள் எங்கேயும் நடக்கல இல்லை. ஸோ அப்போ இது கிரியையெல்லாம் இல்லை. இது ஒரு அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பண்ணி அனுப்புறது. அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் அல்லது கொஞ்ச நாளில் மறுபடியும் பழைய குருடி கதவை தரடின்னு போயிடும். ஆராதனை என்கிறது ஆலயங்களாக இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கணும்னு சொன்னா அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும்படி உங்களுக்கும் எனக்கும் புத்தி சொல்லப்பட வேண்டி இருக்கு. நாளானது சமீபித்து வரும்போது இன்னும் அதிகமாக சொல்லப்பட வேண்டியிருக்கு. அதனால தான் சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியமானது. அதை விட்டுறாதீங்க. கொல்லிக்கட்டையை எப்போ இருக்கும் தெரியுங்களா? மற்ற கொல்லிக்கட்டையோடு இருக்கும்போது தான் இருக்கும். கொல்லிக்கட்டை எடுத்து தனியாக வச்சுருங்களேன், கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆகிடும்? கறிக்கட்டையாக மாறிடும். சபை கூடி வருதல் ஏன் முக்கியம்னு சொல்கிறோம்னா, நம்ம கறிக்கட்டையே ஆகாமல் இருக்கணும்னா கொல்லிக்கட்டைகளை இருக்கிறது அவசியம். நாம் அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவப்பட்டவர்களா, உற்சாகம் அடைஞ்சவங்களா, நான் இப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறவங்களா, வெளியே போகிறவர்களா இருப்போம். கர்த்தர் அதை தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். இப்போ நாம் அதை செய்கிறது எத்தனை முக்கியம்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால், பவுல் இப்படி சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1 வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, புத்தியுள்ள ஆராதனை. இதை எடுத்து இஷ்டம் போல யூஸ் பண்றாங்க. என்னன்னு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாக்க, நம்ம ஏதோ ஞாபகத்தில் உட்காந்து கை தட்டி பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது, உணர்ந்து பாடணும்.
தேவனை ஆராதிக்கிறது உணர்வு பூர்வமாக இருக்கணும். ஏதோ எதையெல்லாம் பாடுறாங்க நானும் கை தட்டிட்டு நம்ம நினைப்பெல்லாம் வேற இதுலேயே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை இங்கே வர்ற வசனம் அதை பற்றி பேசலை. இங்கே புத்தியுள்ள ஆராதனைன்னு வேற காரியத்தை பற்றி பேசுது. இந்த வசனத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, உங்கள் சரீரங்களை என்னவா ஒப்பு கொடுக்கணுமா? தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணுமா? கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜீவன் கொடுத்தார், அவர் பலியானார் என்கிறதுனால இயேசு கிறிஸ்துவ ஜீவ பலின்னு நினச்சிக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஜீவ பலி இல்லை. இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுத்தார், இயேசு கிறிஸ்து பலியானார். ஆனால் அவருடைய ஜீவன் போயிடுச்சு, அப்படிதானே? அவர் தன் ஜீவனை கொடுத்தார், அவர் மரித்தார். ஜீவ பலிங்கிறது ஜீவித்து கொண்டே பலியாயிருக்கிறது. இது வேற அது வேற. பால் தங்கையா வேற அதை தெரியாம ஜீவ பலியே உன்னை ஆராதிக்கிறேன்னு பாடிட்டாரு. நம்மளும் அதை பத்தி கவலையே படாம நம்மளும் ஜீவ பலியே உண்மை ஆராதிக்கிறோம்னு கைதட்டி பாடிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவ பலி இல்லைங்க. அவர் தன் ஜீவனை கொடுத்தார், பலியானார், உண்மைதான். ஆனால் அது ஜீவ பலி இல்லை. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான உயிரோட நீங்க இருக்கும்போது அதை தேவனுக்கு என்னவா கொடுக்கணுமா? பிரியமும் பரிசுத்தமான பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஜீவ பலி. ஸோ நான் தான் ஜீவ பலி, நீங்க தான் ஜீவ பலி, கிறிஸ்து இல்லை. அதனால ஜீவ பலியை உண்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லும்போது அது தப்பாயிரும். நம்ம பாடும்போது கூட கொஞ்சம் உஷாரா பாடணும். சரி, இப்போ இந்த வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னா, ஆராதனைனா என்ன நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது பவுல் ஒரு ஸ்டெப் மேலே போய் புத்தி உள்ள ஆராதனையை பற்றி பேசுகிறான். நாம் எல்லாம் தேவனுடைய ஆலயங்கள் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்களுடைய சரீரம் என்று சொல்லி வசனம் சொல்லுது. யாருக்கு உடையதா இது? தேவனுக்கு உடையது, என்னுடையது இல்லை. இல்லை, நான் என்னுடையவன் அல்லன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படித்தானே நம்ம 1 கொரிந்தியரில் வாசித்தோம். நாம் தேவனுடைய சரீரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம், நாம் அதை யூஸ் பண்ணுறோம். அது அவருடையது. இந்த கை அவருடையது, இந்த கண் அவருடையது, இந்த காது அவருடையது, இந்த கால் அவருடையது. இவைகள் எல்லாம் தேவனுடையது. தேவன் இதில் தங்கி இருக்கிறார், நான் அதை மேனேஜ் பண்ணுறேன், அவ்வளவுதான். இப்போ நான் இந்த சரீரத்தில் எதை பார்க்கிறேன், எதை கேட்கிறேன், எதை பேசுகிறேன், எதை செய்கிறேன், எங்கே போகிறேன், ஏன் செய்கிறேன், இது எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்கணுமா? தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமா இருக்கணுமா? யார் பார்த்தா என்னன்னு சொல்லி நம்ம பாட்டு நம்மளுக்கு பிரியமானதை நம்ம செய்கிறவர்களாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது தேவனுடையதை நான் என்ன பண்ணுறேன்? தவறா பயன்படுத்துகிறேன். நான் தேவனுடைய கண்ணை தவறா பயன்படுத்தினா, தேவனுடைய காதை தவறா பயன்படுத்தினா நான் யாருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும்? தேவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். தேவன் இவைகளுக்கு சொந்தக்காரர்னு சொல்லி 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுது. 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளை நமக்கு வாழ்க்கையில் கூட்டி கொடுக்கிறார். பொழுது விடியுது, நம்ம எழும்பி உலகத்துக்குள்ள போறோம், நம்ம காரியங்கள் செய்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் செய்கிறோம்னு இருக்கு. நம்ம செய்கிறோம், ஏன் செய்கிறோம்னு இருக்கு. இப்போ நம்ம தொழில் செய்யலாம், நம்ம வேலை செய்யலாம், நம்ம ஊழியம் செய்யலாம். இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் செய்கிறோம்னு இருக்கு. இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? கிரயத்துக்கு வாங்கியிருக்காரு, காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார், விலைக்கு வாங்கியிருக்கிறார். உங்களுடையது ஆகிய தேவனுடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்க என்ன பண்ணுமா? தேவனை மகிமைப்படுத்தணுமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காகவே செய்யணுமா? நம்முடைய வசதிக்காக இல்லை,
எனக்கு அதில் என்ன ஆதாயங்கிறதுக்காக இல்லை, அதனால எனக்கு என்ன பெருமைங்கிறதுக்காக இல்லை, அதனால எனக்கு என்ன மேன்மைன்றதுக்காக இல்லை, அதனால எனக்கு என்ன எதிர்காலம்ங்கிறதுக்காக இல்லை. நம்ம எப்பவுமே நம்மளை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இது என்னுடையது இல்லை, இதை நான் அவருக்காக நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு தொழில் செய்கிறேன், அந்த தொழிலில் எனக்கு லாபம் வர்றதுக்காக நான் செய்கிறது இல்லை. நான் செய்கிற அந்த தொழிலில் தேவன் மகிமைப்படணும். அதை பார்க்குறவங்க தேவனை மகிமைப்படுத்தணும். ஒரு ஆஃபீஸில் எனக்கு ஒரு உத்தியோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறேன்னு சொன்னால் என்னை பார்க்குறவங்க யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்யுங்க. இப்போ இந்த சரீரம், இந்த அவயவங்கள் எல்லாம் அவருடையது. இப்போ இது அவருடைய மகிமைக்காக யூஸ் பண்ணும்போது நான் அவரை ஆராதிக்கிறேனா? அப்படிப்பட்ட ஆராதனை என்ன ஆராதனையா? அதுதான் புத்தியுள்ள ஆராதனையா. நான் அரை மணி நேரம் கத்தி கத்தி பாடுறதுல இல்லை, அப்படியே ஆவியில நிறைஞ்சு ஒரு அனுபவத்துக்குள்ள போகிறது இல்லை. நான் என்ன சொல்றது, அதிகமான உற்சாகமான ஆராதனை செய்கிறதுனால இல்லை. நான் அந்த உலகத்தில் போய் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த அவயவங்கள் மொத்தத்தையும் பயன்படுத்துகிறதுனால என்ன ஆகுதான்? அவருடைய நாமம் மகிமைப்படுதான். அது நான் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ இதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனுடைய, அதாவது இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதெல்லாம் நார்மலாக நீங்கள் இப்போ சண்டே ஆராதனை வந்தாலும் சரி வரலனாலும் சரி யார் உங்களை கணக்கெடுக்கிறா? வருஷம் முடியும் போது எல்லா ஆராதனைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆராதனைங்கிறது முடிஞ்சால் வர போகிறீங்க, முடியலன்னா வரப்போகிறது இல்லை. 2 வாரம் வரலாம், 3ஆவது வாரம் வர போகிறீங்க, அவ்வளோதான். நம்ம ஆராதனையை நார்மலாக கேஷுவலாக எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த புத்தி உள்ள ஆராதனைன்னு பவுல் சொல்கிறான் பார்த்தீங்களா, இதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏதோ முடியும் போது செய்கிறது, முடியாத போது இல்லை. இதனுடைய சீரியஸ்னஸை எபிரேயர் 12வது அதிகாரம் 26லேருந்து 29 வரைக்கும் பார்க்குறோம். எபிரேயர் 12 26லேருந்து 29 வரைக்கும். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைக்க பண்ணிட்டு. எப்பொழுது? சீனாய் மலையில் அவர் இறங்கினார் பார்த்தீங்களா, அப்போ எல்லாரும் அலறுனாங்க பார்த்தீங்களா. ஐயோ மோசே நீ பேசையா, ஆண்டவர் எங்களோட பேசினா நாங்கள் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்தாங்க பார்த்தீங்களா. அன்னைக்கு என்ன பண்ணிச்சா? அது அந்த பூமியை அசைய பண்ணிட்டான். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்று சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல் மாறி போகும் என்கிறதை குறிக்கிறது. இப்போ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அசையாதவைகள் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கு. அது அசையாது, அது பர்மனண்டா இருக்கும், நிலையா இருக்கும், அதுல மாற்றமே இருக்காது, அது நித்தியமானது. அசை உள்ளதுன்னு சொல்லும்போது இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது இல்லை. இப்போ வானம் பூமி நம்ம பார்க்குற இந்த அவ்வளவு சர்வ மகிமையும் தேவன் சிருஷ்டித்த காரியங்கள். இது எல்லாத்தையும் ஒரு நாள் என்ன பண்ண போறாரா? நம்ம பெட்ஷீட்டை மடிச்சு ஓரமாக வைக்கிறோம்ல, அது போல வானத்தை சுருட்டி அவர் ஓரமாக வைக்க போகிறாராம். இந்த பூமி அக்கினியினால எரிஞ்சு போக போறான். இவைகள் எல்லாம் இல்லாம பண்ண போகிற ஒரு நாள் வரப்போகுது. நான் மறுபடியும் அந்த வார்த்தையை திருப்பி வாசிக்கிறேன். இன்னும் ஒரு தரம் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும். அந்த டிஃபரன்ஸ் அன்னைக்கு தான் தெரியும். அது எவ்வளவு பர்மனன்ட், இது எவ்வளவு டெம்பரவரின்றது அன்னைக்கு தான் தெரியும். அதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுது.
ஒவ்வொரு நாளும் தேவன் கூட்டி தரும்போது நமக்கு என்ன கொடுக்கப்படுது? வாய்ப்பு கொடுக்கப்படுது. எதுக்கு கொடுக்கப்படுது? அவருக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இதுக்கு என்ன தேவைப்படுது? கிருபை தேவைப்படுது. இந்த ஆராதனையை எப்படி செய்யணுமா? பயத்தோட செய்யணுமா? பக்தியோட செய்யணுமா? பயத்தோடையும் பக்தியோடையும் ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபையை பற்றி இருக்க கடவோம். ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர்? நம்முடைய தேவன் அன்பாய் இருக்கிறார்னு கேட்குறோம். அவர் அன்பாய் இருக்கிறார்னு தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்ய அவருடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஏன்னா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களா இருக்கிறோம். நாம் இந்த அசைவுள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் அசைக்கப்பட்டு போகும்போது நாங்க இதெல்லாம் தாண்டி அங்க போகிறவங்களா இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நாள் நீங்களும் நானும் என்னவா இருக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு நம்ம ஆராதனை செய்கிறவர்களா இருக்கணுமா? அதை கிருபையை பற்றி கொண்டு செய்யணுமா? ஏன்னா அதுல சீரியஸான விஷயம் என்னன்னா, நீங்களும் நானும் விசுவாசிக்கிற அந்த தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. அந்த தேவன் அவ்வளவு சீரியஸானவர் என்றதுனால, அவரை ஆராதிக்கிறது என்கிறது அவ்வளவு முக்கியமான காரியமா இருக்கிறதுனால அதுல ஆப்ஷன்லாம் கிடையாது. நம்ம ஆராதனைன்னு சொல்லும்போது அது ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிற, ரொம்ப சாதாரணமாக நினைத்து கொள்ளலாம். அது அப்படி கிடையாது. இந்த சரீரம் என்னுடையது இல்லை, அது அவருடையது. நான் இதை எப்படி பயன்படுத்துகிறேங்கிறது அவர் கணக்கெடுக்கிறார். இதை எப்படி பயன்படுத்தணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. நான் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலுமே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இப்படி செய்கிறதற்கு நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். யார் கூட டீல் பண்றோமா? பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற தேவனிடத்துல நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இதுல விளையாட்டு இல்லை, இதுல சோர்வு இல்லை, இதுல பார்த்துக்கலான்னு அலட்சியம் இல்லை. இதுல ரொம்ப சீரியஸான காரியமா இருக்கு. ஸோ எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், எதை பேசுகிறோம், என்ன செய்கிறோம், எங்கே இருக்கிறோம், ஏன் செய்கிறோம், இது எல்லாமே முக்கியமான காரியமாயிருது. காரணம் என்னன்னு சொன்னால், நான் என்னில தங்கி இருக்கிற தேவனுடைய ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா?